ராவணனின் வீழ்ச்சி வெளிப்புறப் போரினால் மட்டுமல்ல, அது அவனது சொந்த மனதிற்குள் நடந்த ஒரு உள் போராட்டத்தின் விளைவு. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான எளிமையான கதைகளுக்கு அப்பால் நாம் பார்க்க வேண்டும். அவனது வீழ்ச்சி அவனுக்குத் தெரியாததால் நிகழவில்லை. மாறாக, அவனுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அதை நிறுத்தத் தவறியதாலேயே நிகழ்ந்தது. இது ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது. ராவணன் அபாரமான அறிவு, ஞானம் மற்றும் சக்தியைக் கொண்டிருந்தான். அவன் வேத சாஸ்திரங்களில் வல்லவன், கலைகளில் தேர்ந்தவன். அவன் ஆண்ட இலங்கை ஒளி வீசும் நகரமாகத் திகழ்ந்தது. ஆனால் அவனது மரணப்பிழை, பணிவின்மை. பணிவில்லாத அறிவு என்பது மெதுவான சுய அழிவு. இது அவனது வாழ்க்கையின் துயரமான உண்மை. கட்டுப்பாடற்ற அகங்காரத்தின் அழிவுகரமான தன்மையே இந்த விவாதத்தின் மையக் கருத்து. அகங்காரம் பெரும்பாலும் உறுதியாக வேடமிட்டு வருகிறது. அது முக்கியமான ஆலோசனைகளை கேட்க விடாமல் தடுக்கிறது. அகங்காரம் தனது பெருமையை உறுதிப்படுத்தும் விஷயங்களை மட்டுமே கேட்கும். மற்ற அனைத்தையும் அது அமைதியாக்கிவிடும். இது ஒரு ஆபத்தான மனநிலை. அவன் தனது செயல்களின் விளைவுகளை அறிந்திருந்தான். முனிவர்கள், அவனது சகோதரன், ஏன் அவனது மனைவியும் கூட அவனை எச்சரித்தனர். ஆனால் அவனது அகங்காரம் அவர்களின் ஆலோசனைகளை கேட்க விடவில்லை. அவன் சரியான பார்வையை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக குருட்டுத்தனத்தை தேர்ந்தெடுத்தான். கேள்வி கேட்கப்படுவதை விட அஞ்சப்படுவதையே அவன் விரும்பினான். ஒரு வாதத்தில் வெற்றி பெறுவதை தேர்ந்தெடுத்தான், ஒரு வாழ்க்கையை அல்ல. அவன் திரட்டிய ஞானம் அதன் மீது செயல்படாததால் செத்த எடையாக மாறியது. அறிவது சக்தி அல்ல, அறிந்ததை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதே உண்மையான சக்தி. அவனது சோகம் வெறும் தோல்வி மட்டுமல்ல, அது அவனது வீழ்ச்சியின் தேவையற்ற தன்மை. அவன் வேறுவிதமாக தேர்ந்தெடுத்திருந்தால் ஒரு ஞானியாக நினைவு கூறப்பட்டிருக்கலாம். அவனது அகங்காரம் தனது வாழ்க்கையையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதை விட வாதங்களில் வெற்றி பெறுவதற்கே முன்னுரிமை அளித்தது. அகங்காரம் பாரம்பரியத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அது கடைசி வார்த்தையைப் பற்றியே கவலைப்படும். ராவணனின் மிகப்பெரிய எதிரி ராமன் அல்ல, அது அவனது சொந்த மனமே. இந்த உண்மை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை வழங்குகிறது. அகங்காரம் நமது வாழ்க்கையில் நுட்பமான வழிகளில் வெளிப்படுவதை நாம் அடையாளம் காண வேண்டும். அகங்காரம் பெரும்பாலும் பிடிவாதத்திற்கான நியாயங்களை மெதுவாகச் சொல்லும். அது பாதிக்கப்படக்கூடிய தன்மையைப் பற்றிய பயமாக வெளிப்படலாம். சரியாக இருப்பதை விட, உண்மையாக அல்லது நிஜமாக இருப்பதை விட, அகங்காரம் சரியாக இருப்பதற்கே முன்னுரிமை அளிக்கிறது. பிடிவாதமாக இருப்பது வலிமை என்று அகங்காரம் ஒருவரை நம்ப வைக்கும். ஞானத்தையும் உண்மையையும் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நனவான முடிவை எடுக்க நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். இந்த தேர்வு ஒருவரின் அகங்காரத்தை பாதுகாப்பதா அல்லது ஒருவரின் வாழ்க்கை நல்வாழ்வை பாதுகாப்பதா என்பது பற்றியது. நீங்கள் பின்வாங்கினால் புத்திசாலித்தனமாக வாழ்வீர்கள் என்று ஞானம் சொல்கிறது. எப்போது நிறுத்துவது என்று அறிவதே வலிமை. எப்போது விலகிச் செல்வது என்று அறிவதே சக்தி. வெற்றிக்கு மேல் உண்மையை தேர்ந்தெடுக்கும் அமைதியான முடிவே ஞானம். இது ஒருவரின் உள் வலிமையின் அடையாளம். ராவணனின் கதை அகங்காரம் தெளிவை மறைக்க அனுமதிப்பதன் பேரழிவு தரும் விளைவுகளை நினைவூட்டுகிறது. சுய அழிவுக்கு மேல் பணிவை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. மிகப்பெரிய போர்கள் பெரும்பாலும் நமது சொந்த மனதிற்குள்ளேயே நிகழ்கின்றன. நம்மை அழிக்கும் நெருப்பு பெரும்பாலும் நமது சொந்த மனதிற்குள்ளேயே தொடங்கி கிரீடத்தை அணிந்திருக்கிறது. இந்த நெருப்பை நாம் அடையாளம் கண்டு அணைக்க வேண்டும். இல்லையெனில் அது நம்மை முழுமையாக அழித்துவிடும். ராவணனின் கதை ஒரு காலமற்ற எச்சரிக்கை. அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு ஞானத்தின் பாதையில் பயணிப்பதே உண்மையான வெற்றி. இதுவே ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நம் மனதின் ஆழத்தில் உள்ள அகங்காரத்தை நாம் வெல்ல வேண்டும். அதுவே நமது உண்மையான எதிரி. இந்த உள் போரில் வெற்றி பெறுவதே நமது மிகப்பெரிய சாதனை. ராவணனின் கதை நமக்கு ஒரு கண்ணாடியைப் போல செயல்படுகிறது. அதில் நாம் நமது சொந்த அகங்காரத்தின் நிழல்களை காணலாம்.
அவற்றை நாம் எதிர்கொண்டு கடக்க வேண்டும். அகங்காரம் ஒரு மாயை. அது நம்மை உண்மையான நம்மிடமிருந்து பிரிக்கிறது. இந்த மாயையை உடைத்து உண்மையான சுயத்தை கண்டறிவதே நமது நோக்கம். பணிவு, அன்பு, இரக்கம் ஆகியவையே அகங்காரத்தை வெல்லும் ஆயுதங்கள். இவற்றை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும். ராவணனின் வீழ்ச்சி ஒரு தனிப்பட்ட கதை மட்டுமல்ல. அது மனிதகுலத்தின் பொதுவான போராட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அகங்காரம் நம் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது அகங்காரத்தை உற்று நோக்க வேண்டும். அதன் சத்தத்தை குறைத்து ஞானத்தின் மெல்லிய குரலுக்குச் செவி சாய்க்க வேண்டும். இதுவே நமது வாழ்க்கையை மாற்றும். இந்த உள்பயணம் சவாலானது. ஆனால் அதுவே மிகவும் பலனளிக்கும் பயணம். அகங்காரத்தை வெல்வதன் மூலம் நாம் நமது உண்மையான திறனை அடைய முடியும். ராவணனின் கதை ஒரு சோகமான முடிவுடன் முடிந்தது. ஆனால் நமது கதை அப்படி இருக்க வேண்டியதில்லை. நாம் நமது தேர்வுகளை மாற்றலாம். அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழலாம். இதுவே ராவணனின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம் மனதின் ஆழத்தில் உள்ள அகங்காரத்தை நாம் வெல்ல வேண்டும். அதுவே நமது உண்மையான எதிரி. இந்த உள்போரில் வெற்றி பெறுவதே நமது மிகப்பெரிய சாதனை. ராவணனின் கதை நமக்கு ஒரு கண்ணாடியைப் போல செயல்படுகிறது. அதில் நாம் நமது சொந்த அகங்காரத்தின் நிழல்களைக் காணலாம். அவற்றை நாம் எதிர்கொண்டு கடக்க வேண்டும். அகங்காரம் ஒரு மாயை. அது நம்மை உண்மையான நம்மிடமிருந்து பிரிக்கிறது. இந்த மாயையை உடைத்து உண்மையான சுயத்தை கண்டறிவதே நமது நோக்கம். பணிவு, அன்பு, இரக்கம் ஆகியவையே அகங்காரத்தை வெல்லும் ஆயுதங்கள். இவற்றை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும். ராவணனின் வீழ்ச்சி ஒரு தனிப்பட்ட கதை மட்டுமல்ல. அது மனித குலத்தின் பொதுவான போராட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பு. அகங்காரம் நம் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி. எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது அகங்காரத்தை உற்று நோக்க வேண்டும். அதன் சத்தத்தை குறைத்து ஞானத்தின் மெல்லிய குரலுக்குச் செவிசாய்க்க வேண்டும். இதுவே நமது வாழ்க்கையை மாற்றும். இந்த உள்பயணம் சவாலானது. ஆனால் அதுவே மிகவும் பலனளிக்கும் பயணம். அகங்காரத்தை வெல்வதன் மூலம் நாம் நமது உண்மையான திறனை அடைய முடியும். ராவணனின் கதை ஒரு சோகமான முடிவுடன் முடிந்தது. ஆனால் நமது கதை அப்படி இருக்க வேண்டியதில்லை. நாம் நமது தேர்வுகளை மாற்றலாம். அகங்காரத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழலாம். இதுவே ராவணனின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம்.